ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலில் ஒயிட் சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கறிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சிக்கனை இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, இது ஒரு சின்ன கப் தயிர், தேவையான அளவு எண்ணெய், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இது ஒரு 5-6 பச்சை மிளகா நல்லா காரமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க, இது ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, இது பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது ஒரு கப்பு தேங்காய் துருவனது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய்க்கு மசாலா அரைக்க போகிறோம். தேங்காய் ஒரு கப்பு, கசகசா, சோம்பு, பட்டை மசாலா, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன சேர்க்கலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், நெக்ஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம இப்போது வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பாகம் வெந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ நல்லா இதை எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு ஏற்ற உப்பை சேர்த்துடலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயோட தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றி நம்ம இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது உருளைக்கிழங்கு உங்களுக்கு வெந்துடும்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ சிக்கன் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கட்டும். முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும், மின்னல்கள் அவளது விழியாகும், மௌனங்கள் அவளது மொழியாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன், அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மணமாகும். இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் குழம்ப. ஒரு கொதி கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ சிந்து சிங்கிங் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பாய்.